ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மற்றவங்க லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்மளோட பெரியம்மா வீட்டில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ நம்மளோட சேனலில் பெரியம்மாவோட சமையல் வீடியோஸ் தான் நிறைய வரப்போகுது. நம்மளோட பெரியம்மா சமைக்க போகிறாங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் வீடியோ. இப்போ சமையல் திறமையை மேலும் நல்லா வளர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏனுங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி அம்மிக்க ஒரு புதுசாக ஒரு ஊறுகாய் செய்யலான்ட்டு இருக்கிறேனுங்க. நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் கடையில் விற்குமலுங்க மழை நெல்லிக்காய்ங்க. அந்த மழை நெல்லிக்காய்ங்க வேக வச்சு நான் அறுக்கி வச்சுருக்கிறேனுங்க. இந்த இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னு அந்த டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ங்க. அது என்னென்னாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கணுங்க. தக்காளிங்க ஒரு 1 கிலோங்க. 3/4 கிலோ வேக வச்சுங்க தோல் உரிச்சு வச்சுட்டுங்க. அப்புறம் இது பொடியாக நறுக்கி வச்சுட்டுங்க ஒரு 1/4 கிலோவுக்குங்க. அப்புறம் பூண்டு ஒரு 1/4 கிலோ பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. அப்புறம் மண்டவளம் போடலாமுங்க. நம்ம மண்டவளம் இல்லாதனாலையும் நாடு சர்க்கரைங்க ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருங்க. புளிக்கரைசலுங்க. அப்புறங்க இது எதுக்கு வச்சுக்கங்க, தக்காளி வணக்கணுமாங்க. தக்காளி ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு போட்டிங்கன்னா மூஞ்சி போடணும் பார்க்குறவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எங்களுக்கு ஆர்டருக்காக வச்சுருக்கிறோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்க, கடுகுங்க, வெள்ளெண்ணுங்க, ஜீரகங்க, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி தலைங்கோ மாசமாக இருக்க மாட்டோங்க. அப்புறம் பாருங்க வெந்தயத்து வறுத்து வச்சுருக்குறேங்கோ. வறுத்துங்க துணிக்கு வச்சுருக்குறேங்க. பெருங்காய பொடிங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க மல்லி பொடிங்க, மஞ்சள் பொடிங்க, இது சாம்பார் பொடிங்க. வீட்டில் அரைச்சினா நல்லாயிருக்கும் போட்டுக்கிறணுங்க. மிளகுத்தூளுங்க. மிளகு ரொம்ப நல்லது உடம்புக்கு. விஷம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது வரமிளகாத்தூள் கண்டிப்பாக போட்டால் தானே காரம் பிடிக்காது. ஊறுகாய் காரமே மிளகோ. அப்புறங்க நம்மளுக்கு தாளிக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் கடுகெண்ணெய் எனர்ஜி கொடுக்குமாமாங்க. அது எனர்ஜி சத்துங்களாமா. அதனால் அது கொஞ்சம் கிடைக்குங்க. நம்ம நாட்டு நல்லெண்ணெய் வச்சுருக்கிறோங்க. அப்புறம் உப்பு இல்லாமல் ஏதாவது உப்பு இல்லாத கொண்ட பயன்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லாத பண்டை குப்பையின்னு சொல்லுவாங்களுங்க. அதனால் உப்புங்க. அப்புறம் மொறுன்னு பார்த்து அழகாக இருக்கணுங்க. அதுக்கு தாளிக்கிறதுங்க வரமிளகாங்க. பாருங்களா, இதுதாங்க. நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்னா ஏனுங்க இப்போ என்ன பண்ணுறோங்க, நம்ம வேக வச்சு தக்காளி வெள்ளங்க நம்ம அரிக்கிறதுக்கு பதிலாக போட்டு மிக்சியில் போட்டுங்க ஒரு ஓட்டிடலாம். என்னென்னு வச்சுக்கோங்க, வணங்குறது ஈஸியாக வணங்கிருங்க. சீக்கிரம் இப்போ தான் நமக்கு சீக்கிரமாக எதுனாலும் நம்ம பசங்க சீக்கிரமாக செய்வாங்க. நம்மளுக்கு அது என்னமோ அவசரம் வாங்க. அவ்வளோதாங்க ஓட்டியாச்சுங்களா. அது கூடங்க இது எதுக்கு இப்படி அரிஞ்சு வச்சுருக்கு தெரியுங்களா, அது வேக வச்சதுக்கு இது பச்சைங்கோ. கொஞ்சமாருங்க அந்த பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் நல்லா இருக்குது. வேம்புடு மாதிரி இருக்குங்க பூரா. அதை போட்டால் ஒரு 1/4 கிலோவுக்கு என்ன பண்ணுங்க, பொடி அரிஞ்சு வச்சுட்டுடுங்க. அதையும் போட்டுங்க நல்லா ஒரு ஓட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. அரைக்கிற வேலை என்னங்க, அரைக்கிற வேலை அவ்வளோதானுங்க. நம்ம என்னங்க ஆட்டாங்கல்லிங்களா அரைக்கிறோம். இங்கே வேறு 2 இடத்துக்கு இரும்பு கடாய்ங்கோ. இது இரும்பு கடாய் வச்சுட்டுங்க. இது என்ன பண்ணணுங்க, இப்போ நல்லா ஸ்பீட் பண்ணி விட்டுங்க. அடுப்பை நல்லா நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி பண்ணணும் தக்காளியை. அதையும் நல்லா அதில் வேறு சட்டியிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டுங்களா, தண்ணியே ஊற்றாதீங்கோ. இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா, தண்ணி ஊற்றினா சுண்டுறக்கு நேரமாயிருங்க. அப்புறம் நல்லாவும் இருக்காதுங்க, பதம் இருக்குங்க. நல்லா சுண்டோன்னா தண்ணி இல்லாமல் ஊற்றியாச்சுங்க. அடுத்துங்க இந்த அடுப்பில் என்ன பண்ணிட்டுனுங்க, இன்னொரு கடாய் வச்சுட்டுனுங்க. அதில் என்ன பண்ணுறதுங்க, இங்கே பாருங்க நான் சொன்னாலுங்க நல்லெண்ணெய்ங்க. அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றிட்டுங்க அது நம்ம வேக வச்ச மிளங்க. அப்புறமா தாளிக்கிறது இன்னொரு தாளிக்கோடுங்க. லைட்டாக கடுகு மட்டும் போட்டுடலாமுங்க. போடுறீங்களா நல்லா பாருங்க. இங்கே பாருங்க அடுத்ததுங்க அந்த மழை நெல்லிக்காங்கோ. நானுங்க சின்ன குழந்தையில ஸ்கூல் விட்டு வரீங்க ரோட்டில் விற்பாங்க. நாங்கள் ரோட்டு மாதிரி வாங்கி டிஃபன் பாக்ஸில் போட்டு உப்பு போட்டு கலக்கி அப்படியே சாப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கே வந்துடலாங்க.
எப்படி சூப்பராக பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. படம் இருக்கும், செமையாக இருக்குது. வாங்க அடுத்துங்க இது அப்படியே லைட்டாக தாளிச்சிட்டு இருக்கலாமுங்க. இங்கே என்ன ஆகுதுங்க, தக்காளிங்க. தக்காளி நம்ம போட்டிருக்கோம், நல்லா சுண்டோடுங்கோ. நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா, இந்த பொடிகளெல்லாம் போடலாமுங்க. அதான் சொன்னாலுங்க, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போடலாமுங்க. அடுத்து பார்த்தோம்னா மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள் தாங்க நிறையா போடணுங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டுருங்க. காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் ஊறுகாய் மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா ஊறுகாய் மாதிரியே இருக்காதுங்கோ. நீங்கள் எத்தனை நாளைக்கு வச்சாலுங்க இந்த ஊறுகாய் கெடாதுங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சீங்கன்னா எத்தனை நாள் வச்சாலும் கெடாதுங்க. மச்சான் சொல்லாமல் கொள்ளாமல் சப்பாத்தி சாப்பிட்ருவாருங்கண்ணே. சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. தொக்கு மாதிரியும் இருக்கும்போது 2 in 1 சொல்லுவாங்க. எனக்கு 2 in 1ங்க. ஊறுகாயும் பயன்படுத்திக்கலாமுங்க, தக்காளி தொக்காவும் பயன்படுத்திக்கலாமுங்க. பாருங்க செம்பால் கலர் பாருங்க. எனக்கு எப்பவே நாக்குறி வச்சு ஊருக்குவோம். நான் செய்யறதுக்கு நாமளே சிரிச்சுக்க வேண்டியது வேணுங்கோ. ஏனுங்கோ எனக்கு இங்கே வெங்காயம் இங்கே இது வேகுதல்லைங்க. மழை நெல்லிக்காங்கோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கோ. ஒரு நெல்லிக்காங்க ஒரு ஆப்பிளுக்கு சமங்கோ. ஒரு ஆப்பிள் 50 ரூபாய்ங்க, ஒரு நெல்லிக்காய் 2 ரூபாய்ங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே ஆற்றுல கொண்டு போய் போட்டுறாதீங்க. ஆற்று அப்படின்னு சொன்னதுங்க அந்த காலத்துல ஊடுங்கோ. ஊடுன்னா என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டில் செய்யறது கூடங்க அளவாக செய்யணுங்கிறது தானுங்க. அந்த காலத்தில் ஆற்றுல போட்டாலும் அளந்து ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இங்கேயாவது பழமொழி பொருள் தெரிஞ்சுக்கோங்க. அதனாலங்க 2 ரூபாய் 10 ரூபா கொடுத்து நெல்லிக்காய் வாங்கிங்க. எப்பேற்பட்ட ஊரில் செய்ய போகிறேன்னு பாருங்க. நீங்களும் அக்கா வாரி இப்போ நல்லா சொல்லி கொடுத்துருக்கு, நம்ம செய்யலான்னு செய்வீங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல முதலையும் நெல்லிக்காய் வெந்திருக்குது இல்லைங்க, நல்லா வேகட்டுங்க. அது கூடங்க அந்த உரிச்சு வச்சு பூண்டு இருக்குது இல்லைங்க, அதையும் போட்டுடலாமுங்க. அதுவும் இது கூட நல்லா வணங்கட்டுங்கோ. நல்லா நல்லா கணக்கணுங்க. எதுவுமே நம்ம நல்லா செய்யணும்னு நினச்சோம்னா எந்த ஒரு விஷயமே நல்லவே என்னன்னு வேண்டும் சொல்லியிருக்காரு பாரதியார். அதனால தான் நான் எப்பவுமே நம்ம செய்யறதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு நினச்சி செய்விடுங்க. நல்லா வேணுங்க. ஏங்க அடுத்துங்க தக்காளி வெந்துட்டு இருக்குதுங்களா, புளி ஊற்றுனா எந்த பொருளும் கெடாது இல்லைங்க. அதனால நான் புளி கரைசலுங்க, புளி ஊற்றிக்கணுங்க. சரிங்களா, ஒரு எலுமிச்சம்பழத்தளவு புளி எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் புளி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அறுசுவை தான் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. நெல்லிக்காய் தூடுங்களா, தக்காளி இனிப்பும் புளிப்பும் சேர்ந்ததுங்களா, அப்புறம் காரத்துக்கு மிளகா தூளுங்களா. அடுத்து பாருங்க இது என்னங்க, உப்புங்க, உவர்ப்புங்க, அதாவது இனிப்புங்க நாட்டு சர்க்கரைங்க 1 கப் அளவு போட்டிருக்கிறனுங்க. உவர்ப்புக்குங்க பாருங்க, உப்புங்க வேணுங்கிற முதலையே போட்டிருக்கிறனுங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாமுங்க. சரிங்களா, ஒரு கை நிறைய உப்பு எடுத்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. பத்துலேயும் நான் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உப்பு இந்த சின்ன சால்ட் உப்பு போட்டுக்கலாமுங்க. ஆனால் கல்லுப்பு போடுறது நல்லதுங்கோ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறக்கே. சாப்பிட போடுறோம் நம்ம என்ன பண்ணணும், மழை நாக்கு உப்பு வச்சு கடுப்பு நக்கிட்டே வருவோங்களா. சின்ன குழந்தைய இருக்கீங்கள செட்டியார் கடையில் விற்பாங்க எங்கள் ஊர்லேங்க. எங்கள் அம்மா காசே தராங்க, நான் ஓடி போய் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா பல்லுக்கெல்லாம் நல்லதுங்க. பல்லு சொப்பியெல்லாம் இருந்தால் போயிருங்க, வாய் புண்ணாத்துங்க. ஒரு நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குங்க. ஒரு வைட்டமின் சின்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குதுங்க. தக்காளிலையும் வைட்டமின் சி இருக்குதுங்க. நம்ம பயன்படுத்த பொருள் எல்லாமே நல்ல சத்துள்ள பொருள் தானுங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. எனக்கு தக்காளி நம்ம இப்போ எல்லாம் கரைசல்லாம் ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்கோ, இது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க சுண்டுறக்கு. ஏன்னா இதெல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் சுண்டணும் இல்லைங்க. சுண்டிட்டு இது பாருங்க, இது நல்லா வேகணுங்க. இது வெந்த பின்னாடி இதை எடுத்து போடணும், தாளிக்கணுங்க. மிளகாயெல்லாம் போட்டு தாளிக்கணுங்க. இன்னும் 1/2 மணி நேரம்
1/2 மணி நேரம் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல தொக்காட்ட வருங்கோ. போட்டு சோத்துக்குள்ளே போட்டு அடிச்சு சாப்பிட்டோம் தேனோட்டுக்கு போங்க. இந்தவா பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? முந்திரி பருப்பு வேகிற மாதிரி இருக்குதுங்கோ. இதுக்குள்ளேங்க தேன் ஒரு 2 சொட்டு விட்டோம்னாங்க சூப்பராக இருக்குங்கோ. துளி துளியாக விட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஐயோ சொல்லவே வேண்டாமோ. நல்லா பாரு பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்குதுன்னு. நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது எடுத்து எங்க வழியிலாம் தெரியுங்களா? இது தூக்கிங்க நல்லா வாங்கிடுச்சுங்களா ஓரளவுக்கு. மழை நெல்லிக்க வேக வச்சுனாலும் இப்படியே தான் இருக்கும், இந்த கலராக தான் இருக்குங்க. நீங்கள் இன்னும் கலர் வழி நினச்சிக்காதீங்க ஏனுங்க. இது அப்படியே எடுத்து இதில் ஒட்டிடலாமுங்க. பாருங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க. ஐயோ அடுத்துங்க எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிடுவோனுங்கோ. நம்ம எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு எந்த பொருள் நல்லா இருக்குங்க. நான் நல்லெண்ணெயும் கடுகெண்ணையும் தேத்திருக்கேன். கடுகெண்ணைங்க உடம்புக்கு சத்து கொடுக்குங்களாம்மா. வடநாட்டுக்காரெல்லாம் அதுதான் பாருங்கள் எத்தனை வயிற்று இருந்தாலும் தூக்குறாங்க. நல்லதுங்களாம்மா, ரொம்ப நல்லதுங்களாம்மா. ஆனால் நம்மளுக்கு அந்த கிழங்களும் ஒன்றுமே தெரியலைங்க இத்தனை நாள். நல்லெண்ணெய்வே கடுகெண்ணையும் ஊற்றினா எண்ணெய் எட்டுன்னு பாருங்க. நான் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடுகெண்ணெய் நிறைய ஊற்றிடாதீங்க, நம்மளுக்கு உடம்பு சூடு ஒத்துக்காதுங்க. கொஞ்சம் கடுகெண்ணையும் நல்லெண்ணையும் ஊற்றிக்கோங்க சரிங்களா? நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லெண்ணெய். இங்கே பாருங்க அடுத்தது இங்கே பாருங்க ஊற்றுனமாட்டிக்கு எப்படி வேகுதுன்னு பாருங்க. ஐயோ கலரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்குதுங்க. மஞ்சள் ஆகிட்டுங்க செமையாக இருக்குங்க. ஏனுங்க எண்ணெய் ஊற்றி வச்சுனாலுங்க இந்த எண்ணெய் காந்துருச்சுங்களா? முதல்ல கடுகுங்க, அப்புறங்க வெள்ளை எள்ளுங்கோ, வெள்ளை எள்ளுங்க, அப்புறங்க ஜீரகங்க, அப்புறமா வெந்தயம் வறுத்து நோக்கி வச்சு வெந்தயங்க பெருங்காயங்க போட்டுறணுங்க சரிங்களா? அதெல்லாம் எண்ணெய் போட்டுறணுங்க. அடுத்துக்குங்க பாருங்க வரமிளகாங்க. காரம் இல்லைன்னு பார்க்குறக்குங்க நல்லா இருக்குங்க. அதனால இந்த வரமிளகாங்க இது ஒரு ஓட்டு இப்படி எதுனாலும் இப்படி ஓட்டுட்டிங்கன்னா நம்ம கரண்டி எடுத்து கலக்கணும்னு இல்லைங்கோ. எண்ணெய் சூப்பராக போகணும். நிறைய ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றுறலாம் இது நல்லா இருக்குங்க. அதனால தானுங்க. போட்டுங்க. அடுத்துங்க இவர் மல்லித்தலைங்க தனி மூஞ்சி எடுத்தியா? அடுத்துங்க மல்லித்தலைங்க, மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெய்க்குள்ளே ஓட்டுறோங்க. நல்லா மொறு 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 மொறுன்னு வேகணுங்கோ. சத்து கேட்குறீங்களா? கேட்கணுங்க. அவ்வளோதானுங்க நம்ம வேலை முடிச்சுதுங்க. இது எடுத்துங்க என்ன பண்ணணுங்க கொட்டிடணுங்க. எதில் கொட்டணுங்கிறீங்களா? இருக்கு அவ்வளோதானுங்க முடிஞ்சு. ஊறுகாய் முடிஞ்சுங்கோ. ஊறுகாய் செஞ்சாச்சுங்க. ஆனால் ஊறுகாய் பக்குவமாக இருக்குன்னு 1/2 மணி நேரம் ஆகுங்கோ. 1/2 மணி நேரம் நல்லா சுண்டுட்டுங்க எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு டப்பாடு ஓட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பாரு நின்னுங்க எல்லா பக்கம் கொடுத்து அனுப்பலாங்கோ. என் பையன் ஃபாரின் நிற்கிறானுங்க எடுங்கிறானுங்க. ஏமாண்ணா ஆர்டருக்கும் போது நீங்கள் ஒன்றுமே செய்யல, இப்போ எல்லாமே செய்கிறேன்னு கேட்குறானுங்கண்ணே. அதுக்காகவே நான் செஞ்சுட்டு வளர்கிட்டு இருக்கேங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணிங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறங்க வெயில் காலங்க தண்ணி நிறைய பசங்களும் குடிக்க சொல்லுங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பழத்தை எடுத்துங்க ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுங்க. பாருங்க நான் உங்கள் கூட பேசிட்டு முலாப்பழம் ஜூஸ் போட்டு வச்சு குடிக்கிறீங்களா? வாங்க குடிக்கலாம். விருந்தோம்பல் தானுங்க கொங்கு தமிழின் அழகு. வாங்க 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 குடிக்கலாம். நன்றிங்கோ. இந்த உள்ள சென்டர் அதை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ அப்படியே எடுத்துங்க. ஐயோ இங்கே பாருங்க அப்படியே ஒரு ஓட்டு டப்பால் ஓட்டு வச்சிருந்தா வருஷம் கணக்கில் இருக்கும். வாங்க குழம்பு க்ளீனாக கூட பரவாயில்ல. ஒரு வாட்டர்னாலே சோத்து போட்டுங்க. ஒரு ஸ்பூன் போட்டால்
சொல்லாம கொள்ளாம போயிருங்கோ. இங்க பாருங்க, நல்லா இருக்குதுங்களா பார்க்கறதுக்கு? ஐயோ, சாப்பிடணும் போட்டு இருக்குதுங்க.